பிஞ்சையில் ஓடி ஓடி வரப்பும் வாய்க்காலையும் போட்டு கொண்டிருந்தான் முத்தரசு. சூரியன் கொஞ்சமாய் மேற்கே சாய்ந்தவாறு தணலை கொட்டி கொண்டிருந்தான். எங்கும் புழுக்கம், கானல் நீரோடு மாயம் காட்டியது. முத்தரசு போட்டு கொண்டு போகும் வரப்பில் நிலக்கடலை பருப்பை விதைத்து கொண்டே போன நீலவேணி நிமிர்ந்து பொழுதை பார்த்தாள். பிறகு முத்தரசுவின் எதிரே வந்தவள், என்ன மணி 3க்கு மேலே ஆகும் போலிருக்கே, எங்க வீட்டுக்காரரு வவுத்து பசியால என்னமா துடிக்கிறாரோ, நான் வீட்டுக்கு போகணும், முதலாளி வந்தா நீயே சொல்லிரு என்று புறப்பட்டவளை, கொஞ்சம் இருவேணி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்று சொன்னதும் கால் கொள்ளாமல் தவிர்த்தாள் நீலவேணி. என்ன கேட்க போற, கேளு. தினமும் வேலைக்கு வரவ உன்னோட வேலை செய்கிறவங்க போகிறதுக்கு முன்னாடியே என் புருஷன் பட்டினியாக கிடப்பாருன்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடுறையே, சோத்துப்பானையை என்ன நீ தூக்கிட்டா வந்துருத? உன் புருஷனா சோற வச்சு சாப்பிடலாமில்ல என்று முத்தரசு கேட்டதும் வேணி வாயை பிளந்தாள். ஆத்தாடி, ஆம்பளை அடுப்படியில் போய் சோத்துப்பானையை தேடுறதா? பிறவு எதுக்கு பொம்பளைன்னு ஒருத்தி இருக்கா என்றதும் அவனுக்கு தன் பொண்டாட்டி செவ்வரளையின் ஞாபகம் வந்தது. இவன் காட்டிலிருந்து வயிற்று பசியோடு வீட்டிற்குள் நுழையும் போது அவள் வாசல் படியில் தலை வைத்து நீளமாய் படுத்திருப்பாள். கொஞ்சமாய் ஒதுங்கி கொண்டு இவனுக்கு வழிவிட்டவாறே, கழுவி வச்சிருக்கேன், சோத்தை போட்டு சாப்பிடு, வெங்காயம் எங்கே இருக்குன்னு வீடு மொத்தமும் தேடிக்கிட்டு இருக்காதே, வெங்காயமும் பச்சை மிளகாயும் இருக்கு, கடிச்சுக்கோ என்று சொல்லும் போது அவனுக்கு கோபம் உச்சி மண்டையை தாக்கும். ஆமா, உனக்கு அந்த வெங்காயம் பச்சை மிளகாயை கொஞ்சம் என்னை விட்டு வதக்கி வைக்க முடியல, புருஷன் அழுத்து சலுத்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா உனக்கு சாப்பாடு வைக்கணும்னு கூட தோணலை, அப்படித்தானே என்று இவன் சொன்னதுமே செவ்வரளி விருட்டென்று எழுந்து களைந்து கிடக்கும் கூந்தலை முடிந்து அவனை விருக்கென்று பார்க்கும் போது தான் அவளின் புருஷன் என்பதே மறந்து போய் ஒரு பயம் நெஞ்சுக்குள் பரவ, அதோடு முந்தைய அனுபவங்கள் அவன் கண்முன்னே விரிந்த போது தான் கொஞ்சம் கோபப்பட்டு அவளிடம் வாயை கொடுத்திருக்க வேண்டாமோ என்று அவனுக்கு தோன்றும். ஏனென்றால் சண்டை வரும் தினங்களில் எல்லாம் வீடு வீடாக இருக்காது. செவ்வரளி பத்ரகாளியாய் உருவெடுத்திருப்பாள். பிள்ளைகளை அடியாய் அடிப்பாள், சாமான்களை தூக்கி தூக்கி எறிவாள், ஊரே கூசும்படி நாரவசவு வைவாள். இவன்தான் அவள் அட்டகாசங்களை பொறுக்க முடியாமல் கூசிப்போவான். ஆனாலும் செவ்வரளியை விட்டு விலக முடியவில்லை. அவனுக்காக, அவன் பிள்ளைகளுக்காக அவள் தேவைப்பட்டாள். என்ன முத்து, பேச்சையே காணோம் என்று நீலவேணி கேட்டபோதுதான் அவன் நினைவு கலைந்தது. நெசமா சொல்றேன் நீலவேணி, உன் புருஷனை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு என்று முத்தரசு சொன்னதும் பெருமூச்சு விட்டாள் நீலவேணி. நீ இப்படி சொல்ற, எனக்கு என்ன கவலைனா அவர் பக்கத்திலேயே இருந்து என்னால் பார்க்க முடியலையேன்னு வருத்தமாக இருக்கு. மாதம் 5000 ரூபாய் எனக்கு வரும்படியா வந்தா போதும், நான் அவரை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு அசைய மாட்டேன். என்ன வேணி, உன் புருஷனுக்கு என்ன ஆச்சு என்று முத்தரசு கேட்டதும் கொஞ்சம் திடுக்கிட்டு போனவள், அது அப்போ ஒரு விபத்து ஆகி காலில் நல்ல அடி என்று அவள், ஒன்றுமில்ல, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தார்ல சொன்னதும் அடடா என்று பதறினான் முத்தரசு. சரி, இன்னைக்கு சாயங்காலம் உன் வீட்டுக்கு வாரேன் உன் புருஷனை பார்க்கறதுக்காக என்றதுமே வேண்டாம் வேண்டாம் என்று பதறினாள் வேணி. என்ன வேணி இம்புட்டுக்கு பதறுதே? அப்ப என்னை அந்நிய மனுஷனா நினச்சிட்ட அப்படித்தானே? அதெல்லாம் ஒன்றுமில்ல, இன்னைக்கு அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகிறேன். சரி, அதனால் என்ன, நானும் உன் உதவிக்கு வந்த மாதிரி இருக்குமில்ல. எங்கள் வீட்டுக்காரரு ரொம்பவும் கௌரவம் பார்க்குறவர், தான் நடக்க மாட்டாமல் இருக்கிறத யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாரு, அதேன் சொல்லுதேன் என்றாள் நீலவேணி. 3 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. முத்தரசு வரப்பு கூட்ட நீலவேணி விதைத்த கடலை செடிகள் மஞ்சளாய் பூத்து நிலமெங்கும் தங்க நிறத்தை பரப்பிக் கொண்டிருந்தது. உளவடித்து கொண்டிருந்த முத்தரசு பிஞ்சையின் அருகிலிருந்த ஓடையில் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த நீலவேணியை பார்த்ததும் பிரமித்து நின்றான். என்ன முத்து அப்படி பார்க்கற? அவன் பெருமூச்சு விட்டான். உன்னை போல பொண்டாட்டி கிடைச்சா எல்லா ஆம்பளைங்களுக்கும் வாழ்க்கையே சொர்க்கலோகமா இல்லை இருக்கும். நீ இப்படி சொல்லுத, ஆனால் எனக்கு என் புருஷன் மட்டும் உடம்பு நல்லா ஆகி எந்திரிச்சிட்டான்னு வெய்யி, அதை விட சொர்க்கம் எனக்கு வேற எதுவும் இல்லை. உன் புருஷனை பற்றி சொல்லத்தான் செய்யறியே தவிர்த்து என் கண்ணில் காட்ட மாட்டேங்கிற.
2 தடவை வாரேன்னு உன் வீட்டுக்கு புறப்பட்டவனை வேண்டாம்னு தடுத்துட்ட. சரி, போனது போகட்டும். இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரத்தேன் போறேன். அந்த அதிர்ஷ்டசாலியை பார்க்கத்தேன் போறேன் என்று முத்தரசு சொல்லவும், இன்னைக்கும் சொல்லுதேன், நீ அவரை பார்க்கணும்னு வந்தா ஏமாந்துதான் போவ. ஏன்னா அவர் காலில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னார். அதனால் நேத்தே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன் என்று அவள் சொல்லவும், அடடா, என்ன இது, உன் புருஷனை பார்க்கவே முடியலையே என்றான் முத்தரசு. முத்தரசு நீலவேணியை சந்தித்து 20 நாளைக்கு மேல் ஆகிவிட்டது. காட்டிலும் கரையிலும் அவ்வப்போது தென்படுகிறவள் இவனை கண்டதும் தன் முகத்தை காட்டாமலே ஓடி மறைந்து விடுவதை பார்த்தவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக வேலைக்கு கிளம்பினான். அன்று காலாகாலத்தில் வேலையை முடித்தவன் கையில் பலகார பொட்டணங்களோடு நீலவேணியின் வீட்டுக்கு புறப்பட்டான். சுற்றிலும் காம்பவுண்டு சுவரோடு உள்ளே தள்ளியிருந்தது அவள் வீடு. வீட்டுக்கு முன்னால் அவன் வந்தபோது கேட்டின் முன்புறம் பூட்டு தொங்கியது. வீட்டின் பின்புறமாய் சென்றான். உடைந்து போன ஒரு மரக்கதவு நிலையோடு ஒட்டியும் ஒட்டாமலும் தொங்கிக் கொண்டிருக்க, இவன் ஒரு தள்ளு தள்ளியதுமே கதவு திறந்து கொண்டது. வேணி, வேணி என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே நுழைந்தவனை தடுத்தவாறு எதிரே வந்து நின்ற நீலவேணி, உன்னை யார் இங்க வரச் சொன்னது என்று கேட்க அவன் திகைத்து போனான். வழக்கமாய் அவனை சந்திக்கும் வேணியாக அவள் இல்லை. இவனை பார்த்ததில் அவள் கண்ணும் முகமும் சிவு சிவு என்று கோபத்தில் கனன்று கொண்டிருந்தது. என்ன வேணி இப்படி கேட்குற? உன் புருஷனை பார்த்துட்டு என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பே அவள் சீறினாள். நீ ஒன்றும் அவரை பார்க்க வேணாம், போயிரு என்று அவனை தள்ளிவிடுவது போல் அவள் அவனை நெருங்கி வர, அந்த இடைவெளியில் அவன் விருட்டென உள்ளே நுழைந்து தன் பார்வையை சுழற்றியவன் அதிர்ச்சியானான். அங்கே 2 கண்கள் பொந்து வாங்கி கிடக்க நாக்கை துருத்தியவாறு ஒரு பிணம் சுவரில் சாய்த்து கிடந்தது. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.